தில்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் கார் உரிமையாளரான ஃபரிதாபாத்தை சேர்ந்த மருத்துவர் முகமது உமரை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். தில்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை சாலையில் நின்று கொண்டிருந்த ஹூண்டாய் G20 கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 13க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயங்களுடன் தில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் நாராயணன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கார் வெடி விபத்து தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட கார் சென்ற பார்க்கிங், சுங்கச்சாவடி உள்ளிட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தில்லி காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த காரை புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. இவர் தற்போது விசாரணைக்காக கஸ்டடியில் இருக்கிறார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் இந்த வெடிப்பை நடத்தியதாக சந்தேகப்படும் ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவிற்கும் இடையில் இந்த தாரிக் ஒரு லிங்காக செயல்பட்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணை தெரிவிக்கின்றன. வட இந்தியாவில் ஆயுத கடத்தல் மற்றும் பயங்கரவாத நிதி திரட்டுவதில் ஈடுபட்டதாக கூறி ஃபரிதாபாத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாத குழுவை பல மாதங்களாக உளவுத்துறை கண்காணித்து வந்தது. இந்த குழுவே டெல்லி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் வெடிபொருட்களை வழங்கியதாக நம்பப்படுகிறது. ஃபரிதாபாத் குழுவின் முக்கிய உறுப்பினரான டாக்டர் உமர் முகமது தான் இந்த கார் வெடிப்பை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது புலனாய்வு அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டாக்டர் உமர் தனது தீவிரவாத நெட்வொர்க் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்கொலைப்படை தாக்குதலாக இதை நடத்தியிருக்கலாம் என உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காருக்கு உள்ளே மீட்கப்பட்ட கருகிய உடலின் DNA சோதனை நடத்தப்பட்டு அது டாக்டர் உமர்தானா என்பது உறுதிப்படுத்தப்படும். டாக்டர் உமர் பல மாதங்களாக தலைமறைவாக இருந்துள்ளார். அவரது கூட்டாளி டாக்டர் முசமில் ஷகில் கைதை தொடர்ந்தே உமர் தலைமறைவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஷகீலிடமிருந்துதான் கடந்த வாரம் 2900 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதலில் உமர் சல்மானுக்கு சொந்தமான இந்த கார் பின்னர் நதீம் என்பவருக்கு விற்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு ஃபரிதாபாத்தில் உள்ள ராயல் கார் ஜோன் என்ற பழைய கார் டீலருக்கு விற்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து தாரிக் வசமிடம் சென்று உறுதியாக டாக்டர் உமர் முகமதிடம் வந்துள்ளது. கைமாறியது ஏன்? காரின் உண்மையான உரிமையாளரை மறைத்து கார் வெடிப்பு தற்செயலானது என்பதைப் போல காட்ட வேண்டும் என்றே இத்தனை பேருக்கு விற்கப்பட்டு இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகிறார்கள். இருப்பினும் ஷகீல் சிக்கியவருடன் தாரிக் மற்றும் ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவிற்கு இடையிலான தொடர்பு அம்பலமாகிவிட்டது. டெல்லி போலீசாரும் மத்திய விசாரணை ஏஜென்சியும் ஒரு பெரிய பயங்கரவாத குழுவை பிடித்து 2900 கிலோவுக்கு மேல் அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றிய சில மணி நேரங்களிலேயே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த அளவு வெடிபொருள் நூற்றுக்கணக்கான IED குண்டுகளை தயாரிக்க போதுமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஃபரிதாபாத் தீவிரவாத குழுவை நோக்கியே இருக்கிறது. இதனால் இது ஒரு பெரிய சதியின் முதல் அடுக்காக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள்.